பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள். என்னடா பொல்லாத வாழ்க்கை? பொல்லா பிறவி நீங்க வேண்டுமெனில் பொல்லாத வாழ்க்கையில் போராடித்தான் ஆக வேண்டும். யாருக்கெல்லாம் பிறவி நீங்க வேண்டும் என்பது கருவிலே இந்த பேரண்டத்தில் நிர்ணயம் செய்யப்படுகிறது. அத்தகையோர் இங்கு தனித்துவத்துடன் இருப்பார்கள். தனித்து நின்று பாரங்களை, இழப்புக்களை, சுமைகளை சுமந்து அந்த வழிகளை பிறரிடம் பகிராமல் அவற்றை வினை கழிவாக, வினை நீக்கமாக கருதி பிறநலன் பேணும் நல்ல செயல்களை செய்து வாழ்வார்கள். இந்த வாழ்வில் தங்களின் உன்னதமான செயல்களை பிறர் மதிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க மாட்டார்கள். ஆனால் அவர்களின் செயல்கள் ஒவ்வொன்றும் நல்ல மதிப்பை பெற்றுத்தரும்படியாக அமைந்திருக்கும். இங்குள்ள எதையும் பொருட்படுத்தாமல் இந்த பொல்லாத பொய்யான வாழ்வின் மூலத்தை உணர்ந்து தன்னலமின்றி வாழ்வார்கள். இங்கு யார் எப்படி போனால் என்ன, எனக்கு மட்டுமே எல்லாம் கிடைக்க வேண்டும், எங்கு சென்றாலும் முந்திக் கொண்டு நிற்க வேண்டும் என்று வாழ்பவர்கள் பொல்லாத வாழ்க்கையின் வினை மூலம் அறியாமல் வாழ்ந்து மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்கிறார்கள். இங்கு எதையாவது இழந்துவிட்டால் அதை தாங்கிக் கொள்ளுகின்ற பக்குவமற்று இருப்பார்கள். இங்கு அனுசரிப்பதற்கும் அடிபணிந்து போவதற்கும் வித்தியாசம் உண்டு என்பதை புரியாமல் வாழ்பவர்கள் வினை வாழ்வில் சிக்கிக் கொள்கிறார்கள். ஆக நாம் இந்த பொல்லாத வாழ்க்கையில் கவனமாக நடக்க வேண்டும். யாரையுமே அவர்களின் செயலில் நின்று அவர்களை சிந்தித்தால் நமக்கான தெளிவு கிடைக்கும். அப்படி எதையுமே புரிந்து கொண்டால் எங்கு அனுசரிக்க வேண்டும், எங்கு அடிபணிய வேண்டும் என்ற புரிதல் வரும். அந்த புரிதலானது பிரச்சனைகள் உருவாவதை தவிர்க்க உதவும். இங்கு எதையும் அனுசரித்து செல்பவர்கள் ஏமாளிகள் அல்ல. பல அடிகளையும் பல மிதிகளையும் கிரகித்துக் கொள்வதாலே அவர்கள் வினையற்ற வாழ்வை வாழ்ந்து புனிதராகிறார்கள். இங்கு எதையுமே புரிந்து கொண்டால் கோபம் கூட அர்த்தமுள்ளதாய் தெரியும். புரியவில்லை என்றால் அன்பு கூட அர்த்தமற்றதாய் தெரியும். சிலரிடம் நமக்கு உரிமைகள் அதிகமாகும் போதுதான் அவர்களை பிரிவதற்கான சந்தர்ப்பங்களும் அதிகமாகின்றன. சிலர் நாம் செய்யும் செயலை புரிந்துணராமல் கோபத்தை தூண்டிவிடுவார்கள். நாம் நம்முடைய செயல்களை அவர்களிடம் ஒப்படைத்து வினை நீக்கும் நல்ல வழிகள் சொல்லி வழிகாட்டினாலும் நன்றாக தலையை ஆட்டிக்கொண்டு அவர்கள் செய்வதையே திரும்ப திரும்ப செய்வார்கள். அதனால் இங்கு நாம் செய்யும் அரியதான செயல்கள் பழுதாகிவிடும். ஆக நாம் யாரையும் நம்பாமல் நம்முடைய செயல்களை தனித்து நின்று செய்தால் மட்டுமே சிறப்பாக நடக்கும். எப்போதும் நாம் நம்முடைய முடிவுகளை தனித்து எடுக்க பழகுகின்றோமோ அதன் விளைவுகளை எதிர்கொள்ளும் தைரியம் நமக்குள் வந்துவிடும். அதுவே நாம் பிறரை நம்பி முடிவெடுத்தால் முதலில் நம்முடைய தைரியத்தை தான் இழக்க நேரிடும். சில நேரங்களில் நாம் நம்பிய சிலரே நம்மை வேண்டாத பாரமாக பார்த்து விலகிச் சென்று விடுவார்கள். இங்கு பலரும் தங்களின் முதுகில் உள்ள அழுக்கை பார்க்காமல் அடுத்தவர் முதுகை பார்த்து அழுக்கை நீக்குவதாக நினைத்து காயத்தை ஏற்படுத்தி சிலர் தவறான முடிவெடுக்க காரணமாக இருப்பார்கள். அப்படி தன்னை நம்பாமல் தன் வாழ்வை வாழாமல் பிறரை நம்பி இருப்பதை இழந்தவர்களே இங்கு அதிகம். ஆதலின் இந்த வாழ்வில் முதலில் நாம் நம்மை உற்று நோக்க வேண்டும். பிறரை போன்று நாம் வாழ நினைப்பது நமக்கான வாழ்வல்ல. அது போலியானது என்றும் வினை தீர்க்க உதவாது என்றும் உணர வேண்டும். நம்மை நாம் நமக்குள் கவனிக்க துவங்கும் போது மாற்றங்கள் நிகழும். பிறரிடம் குறைகள் சொல்லி நம்மை நாமே அவமானப்படுத்திக் கொள்ளாமல், காயப்படுத்திக் கொண்டு வாழாமல்
சில நிறைகளை நினைத்து பயணப்பட வேண்டும். அதுவே நமக்கு வலுவான நல்ல உறவை, நல்ல நட்பை, நல்ல சுற்றத்தை தக்க வைக்கும். நம்முடைய உழைப்பில் பெற்றதை கொண்டு இருப்பில் மகிழ்ந்து குறைகளை பெரியதாக்காமல் அன்புடன் விட்டுக் கொடுத்து வாழும் வாழ்வுதான் நிறைவான வாழ்க்கையாகும். நமக்கு தனிமை வாய்க்கும் போது நம்மை நாமே தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். அதுவே நம்மை நாமே மாற்றிக்கொள்ளவும், திருத்திக் கொள்ளவும், பிரச்சனைகள் வராமல் தடுக்கவும் நல்ல வாய்ப்பாகவும் இருக்கும். இங்கு நமக்கு சிலவானது கிடைக்காமல் இருக்கலாம். அதனை அடைவதற்கு நாம் முயற்சிப்பது தவறில்லை. அதை விடுத்து குறுக்கு வழியிலாவது அடைய வேண்டும் என்று பயணித்து அதை அடையும் போது அது வேறு ஒரு பிரச்சனையை உருவாக்கிவிடும். ஏன் உயிரை கூட பறித்துவிடும். எனவே நமக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தும் நிச்சயம் கிடைக்கும் என்று பயணப்பட வேண்டும். அப்படி கிடைக்கும்போது அது நிறைவாகவும் நிலையானதாகவும் இருக்கும் என்பதுதான் உண்மை. இங்கு நாம் எடுக்கின்ற முயற்சிகள் நம்மை நாம் முன்னேற்றுவதற்கான வாய்ப்பாகும். அதுபோல் நமக்கு தடைகள் உண்டாக்கும் எதிரிகள் இருக்கும்போது நம்மை நாமே வளர்த்து கொள்ள அதுவே வழியாகவும் ஆயுதமாகவும் இருக்கும். இங்குள்ள எதையுமே தெரிந்து கொண்டு நம்மை நாம் திருத்திக் கொண்டு உழைப்பினால் முன்னேறுவதுதான் நல்ல வாழ்க்கை. மேலும் இங்குள்ள யாருக்குமே நினைத்தபடி வாழ்க்கை அமைவதில்லை. இங்கு என்ன கணக்கு இருக்கின்றதோ அப்படிதான் வாழ்வு அமைகிறது. அதன்படியே உறவு, நட்பு, சுற்றம் யாவுமே வினைக்கொப்பவே அமைகிறது. அதனால் ஓர் உறவோ நட்போ ஆரம்பத்தில் தருகின்ற மரியாதையை நிறைவு வரையில் நாம் எதிர்பார்க்க முடியாது. அப்படி நிலையோடு இருந்தால் அது ஒரு வரம். ஆனால் அப்படி யாருக்குமே இருக்காது, அமையாது. அதுதான் மனித வாழ்வின் சாபம். இந்த உண்மையை புரிந்து கொண்டால் நம்முடைய கவலைகளை பெரிதுபடுத்த மாட்டோம். ஒரே பக்கத்தில் 2 வரியில் எழுத வேண்டிய நம்முடைய கவலைகளை ஒவ்வொரு நாளும் நினைத்து நினைத்து நமது வாழ்க்கை புத்தகம் முழுவதும் எழுதி நிரப்ப மாட்டோம். நாம் செய்த தவறுகளை ஒருபோதும் தோல்விகள் என்று கருதக்கூடாது. அவை வெற்றி பெற முடியாத வழியை கண்டறிய கிடைத்த வாய்ப்பென்று கருத வேண்டும். ஒரு வருடம் என்பது 365 நாட்களை மட்டும் கொண்டது மட்டுமல்ல, அது 365 வாய்ப்புகளை கொண்டது என்று நாம் பார்க்க வேண்டும். இந்த வாழ்வில் கிடைத்த வாய்ப்புகளை முறையாக பயன்படுத்தி பொல்லாத வாழ்க்கையை கடப்பதுதான் நமக்கான வெற்றியாகும். வாழ்வு நமக்கு கடினமானதாக இருந்தால் கவலைப்படக்கூடாது. கடினமான பாதைகள்தான் அழகான இடங்களுக்கு அழைத்துச் செல்லும் என்பதை நினைவில் கொண்டு எதையும் ஏற்றுக்கொண்டு பயணிக்க வேண்டும். லட்சியம் எதுவும் இல்லாதவர்கள் வெற்றி பெற தகுதியற்றவர்களாவர். நம்முடைய திறமையை செலவழிக்க தயங்காமல் எந்த அளவிற்கு வெளிப்படுத்தி போராடுகின்றோமோ அதை எத்துத்தான் நமக்கான மதிப்பும் அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும். அப்படி போராடி கிடைக்கும் தோல்வி கூட கொண்டாடப்படக்கூடிய ஓர் வெற்றிதான். உழைப்பும் முயற்சியும் திறமையும் தான் வெற்றியாக, சாதனையாக மலர்கிறது. இங்கு துணிந்தவருக்கு மட்டுமே வாழ்க்கை வழிகாட்டும். நம்முடைய எந்த செயலையும் வினை மூலம் அறிந்து துணிந்து இறங்கும்போது நமக்கு வேண்டியதை நம்மால் உருவாக்க முடியும். ஒவ்வொரு நொடியும் வெற்றிக்கான வழியாக மாறும். ஆக வளைவுகள் இல்லாத பாதைகள் இல்லை, கவலைகள் இல்லாத வாழ்வும் இல்லை. எனவே நாம் கண்ட தோல்வியை அனுபவமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுபோன்று ஒவ்வொரு இழப்பையும் ஓர் லாபமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏமாற்றத்தை எச்சரிக்கையாக பார்க்க வேண்டும். தொலைத்ததை ஒரு தேடலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி நாம் எடுத்துக்கொண்டால் இந்த பேரண்டம் நம்மை எடுத்து வழிநடத்தும், வாழ்வும் சிறக்கும். இங்கு பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை என்ற யுக்திகளை கையாண்டு பொறுமையோடு நின்று வினை மூலம் அறிந்து துணிந்து செயல்பட்டால் எந்த சோதனையையும் சாதனையாக்கலாம். பட்டை தீட்டத் தீட்டத்தானே வைரம் உருவாகும். அதுபோல் பொல்லாத இந்த வாழ்வில் இன்னல்களை கடந்து வந்தால் மட்டுமே
நம்முடைய சாதனை இந்த உலகில் நனவாகும். வாழ்வோம், வாழ்விப்போம். பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள். அருளாளர்கள் 1000 என்கின்ற இந்த புத்தகம் 1000 சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. 1000 சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்ற பூரணநந்தன். இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டிற்கு வருகிறார்கள், வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739-739-4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723.